ஒரு முக்கியமான நடைமுறை சிக்கலை, கோளாறை அன்றாட வாழ்க்கையில இப்ப நாங்க பார்க்குறோம். நான் தனிப்பட்ட முறையில் நானே கூட பார்க்கிறேன். உங்களுடைய அடிப்படையான திராவிட இயக்க கொள்கைகளை இன்றைக்கு வர்ற இளைய தலைமுறைக்கு நீங்க சொல்லாம விட்டுட்டீங்களோ அப்படிங்கிறது ஒரு அடையாளம். திமுக வெட்டி கட்டியிருக்காரு. அவர் நெத்தி நிறைய பட்டையா விபூதி பூசி குங்குமம் சந்தன பொட்டுலாம் வச்சுட்டு வர்றாரு. அந்த தோற்றத்திலேயே ஒரு முரண்பாடு இல்லையா? முரண்பாடு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி என்று ஆனதற்கு பின்னர் பல தரப்பினர் அந்த கட்சிக்கு வருகிறார். 57 தான் முதல் தேர்தலுக்கு நிற்க நேரிட்டது. ஆனால் முதல் தேர்தலுக்கு நிற்கிற போது அன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்று வருகிற போது அத்தனை பேரும் இந்த இயக்கத்திலே ஊறியவர்களாக இருந்தோம். அதற்கடுத்து 62 தேர்தல், 67 தேர்தல், ஆட்சியை பிடித்த தேர்தல். அது மட்டுமல்லாமல் பல கட்சியினுடைய கூட்டணியாக இருந்து செயல்பட வேண்டிய சில காலகட்டங்கள். ஒரு காலகட்டத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்களே நமக்கு ஆதரவாக இருந்து தேர்தல் பிரச்சாரம் நடத்தக்கூடிய நிலை. இப்படியெல்லாம் பல கட்டங்கள் மாறிக்கொண்டு வருகிற போது ஒரு இயக்கத்தினுடைய வேர் பல நேரத்திலே மறைவாகத்தான் இருக்கிறது. அதனுடைய மரம், கிளை, தழை, பூ இவைகள் தான் கண்ணுக்கு தெரிகின்றன. அதே போல வேறாக இருக்கிற சுயமரியாதை உணர்வு, அடிமரமாக இருக்கிற நீதி கட்சி உணர்வு, இவையெல்லாம் தெரிந்தவர்களுக்கு புரிந்தவர்களுக்கு வழங்குமே தவிர இலையை மரத்தை பார்த்து இது நல்ல நிழல் தரக்கூடிய மரம் என்று கருதி வந்து தங்குகிற மக்களுக்கோ அல்லது வேறு எந்த காரணத்தாலும் அரசியல் கண்ணோட்டத்திலேயே நம்முடைய இயக்கத்தை பார்த்து இங்கே வந்து சேருகிறவர்களுக்கோ இந்த அடிப்படை உணர்வுகள் அவ்வளவு ஆழமாக பதிவதற்கு வாய்ப்பில்லை. அதை விட இன்னும் தெளிவாக சொன்னால் 75 வயதாகிற எனக்கோ 74 வயதாகிவிட்ட கலைஞருக்கோ எங்களுக்கு இந்த இயக்கத்திலே இருக்கிற அந்த உணர்வுகள் 60 வயதானவருக்கு, 50 வயதானவருக்கு, 40 வயதானவர்களுக்கு சற்று குறையத்தான் செய்யும். வேண்டுமானால் ஒருவர் இருவர் நம்முடைய இளைஞருடைய தம்பி ஸ்டாலினை போல அந்த வயதிலேயும் சில பேர் இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை உணர்ந்தவர்களாக உள்ளவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் நான் பெருமைப்படலாமே தவிர அன்றைக்கு நாங்கள் இந்த இயக்கத்திலே நுழைந்த போது அடியெடுத்து வைத்த போது எங்களுக்கு கிடைத்த அதே வண்ண தோற்றம் இன்றைக்கு கிடைக்க முடியாத ஒரு நிலைமை எல்லோருக்குமே இருக்கிறது. அப்ப சொல்ல தவறி இருக்கீங்கிறது அங்க சொல்ல தவறுவது கூட அல்ல, சொல்ல வேண்டிய செய்திகள் எத்தனையோ வந்து விடுகின்றன. உதாரணமாக ஒரு காலகட்டத்தில் சுயமரியாதை இயக்கம் மட்டும் இருந்தபோது பார்ப்பனர் வைதீகம், புராணம், இதிகாசம் இவைகளை கண்டிப்பது மட்டுமே வேலை. இன்னொரு காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு இயக்கம் சேர்ந்து வந்த போது தமிழ் மொழியினுடைய பெருமை, சிலப்பதிகாரத்தினுடைய மாட்சி, புறநானூற்றினுடைய சிறப்பு, தொல்காப்பியத்தினுடைய பழமை, திருக்குறளுடைய மாட்சி இவைகளையெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை வருகிற போது அவை குறைகிறது. அதே போல தேர்தல் வருகிற போது அரிசி விலை உயர்வது, ஆட்சி முறையில வருகிற கேடுகள், பொதுமக்களுடைய ஜனநாயக கடமை இவைகளை சொல்ல வேண்டிய நிலைமை வருகிற போது உடனடியாக மக்களிடத்திலே சொல்லி தீர வேண்டிய கடமைகள் ஒரு இயக்கத்துக்கு ஏற்பட்டு விடுகிற போது இவைகள்ல பிரையாரிட்டி அந்த அளவுக்கு ஏற்கனவே இருந்த அளவுக்கு அது பெற முடியவில்லை. இந்த இவைகளையெல்லாம் கருதி கூடத்தான் பெரியார் அவர்கள் தான் சொல்லக்கூடிய கொள்கையை தொடர்ந்து சொல்லிக் கொடுத்தால் போதும் என்ற ஆர்வத்தோடு அவர்கள் தேர்தலை எனக்கு சம்பந்தமில்லை, நான் எப்பொழுதும் தேர்தலில் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னார். அவர்கள் அப்படி சொல்ல முடியும். ஆனால் நாட்டில் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று உணரக்கூடியவர்கள் தந்தை பெரியார் சொன்னதை போல சொல்லிவிட முடியாது. காப்பாற்றுவதற்கு ஆற்றலும் பொதுமக்களுடைய ஆதரவும் இளைஞருடைய ஈடுபாடும் மிகுந்து இருக்கிற போது ஜனநாயகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இன்னொரு கட்சி அடியெடுத்து வைத்து காங்கிரசினுடைய எதேச்ச அதிகாரத்தை மாற்றுவதற்கான வல்லமை பெற்றில்லை என்று கண்ணுக்கு தெரிகிற போது ஒரு கொள்கையோடு நெறியோடு நடக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான், அந்த கட்சி தான் இந்த ஆட்சியை மாற்ற முடியும் என்று அண்ணா அவர்கள் கருதிய போது அந்த நிலை வந்தபோது ஏற்கனவே இருந்த அதே நிலையில் அதே முறையில் செயல்படுவது என்பது இயலாத காரியம்.